இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் 5th சம் வெரி சிம்பிள் ஒன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் A8 அண்ட் A15. ஏன்னு கொடுத்துருக்காங்க, A8 to A15 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹூஸ் nth டேர்ம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. an = 2 டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஏன் n² - 1/n+3 அண்ட் n²/2n+1 2 டேர்மாக கொடுத்துருக்காங்க. n அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து n இஸ் ஈவன், செகண்ட் இது எப்போ அப்ளை பண்ணோம்னா n இஸ் ஆடாக இருந்துச்சுன்னா. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கும், A8. 8ங்கிறது இங்கே என்னது, ஈவன் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய என்ன எடுத்துக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A15. அப்போ என்னுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 15 போட போகிறோம். அப்போ 15 இஸ் ஆட் நம்பர். ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் என்ன எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ வெரி வெரி சிம்பிள், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்ட் தென் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு A8 எடுப்போமா. A8 அப்படின்னா n = A ஈவன் நம்பர் இல்லையா, அதனால் ஏஎனுக்கு என்ன, A8 கண்டுபிடிக்கிறதுக்கு an = n² - 1/n+3 இதுதான் எடுத்துக்க முடியும். ஸோ என்னுக்கு பதிலாக 8 போட போகிறோம். ஸோ 8² - 1/8+3 என்ன வரும், 64 11 63/11 அவ்வளோதான். இது டிவைட் பண்ணுறதுன்னு இல்லை, ஓகேவா. அதே மாதிரி A15 ஓகே, A15 வேணும்னா ஏஎன் எதை எடுத்துக்கணும், செகண்ட் பார்ட்டு தான் எடுக்க முடியும், ஏன்னா அது வந்து ஆட் நம்பர். ஸோ A15னா 15² - 2n+1. ஸோ 2 × 15 + 1. ஸோ என்ன வரும்னு பாருங்கள், 15² 15 × 15 எவ்வளோ வரும், 225 வரும். ஸோ 30 + 1. ஸோ 225/31 அவ்வளோதான். இதை வந்து டிவைட் பண்ணணும்னு கிடையாது, இதுதான் இதனுடைய ஆன்சர், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு A8க்கு 63/11 கிடச்சிருக்கு, A15க்கு 225/31 கிடச்சிருக்கு. ஏன்னா ஈவன் அப்படின்னா இந்த nth டேர்ம் எடுக்கணும், ஆட் நம்பராக இருந்தால் இந்த nth டேர்ம் எடுக்கணுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ கரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் n வேல்யூவை, 8² அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ ஓகே, வெரி சிம்பிள் சம், ஃபாலோ தட். ஓகே, தேங்க்யூ.